ஒரு மனிதனுக்கு எப்போ அவிசுவாசம் பிறக்கும் அப்படின்னா, முக்கியமா அவன் பாவத்திற்கு உட்படுத்தப்படும் பொழுது அல்லது பாவத்திற்கு உட்படும் பொழுது அவனுக்கு அவிசுவாசம் பிறக்கும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்ற ஒருத்தன் பாவத்துக்கு உட்படுவானா அப்படின்னா, கண்டிப்பா பாவத்துக்கு தன்னை கமிட் பண்ணுவான். அது எதுக்காக பண்றான்? அப்படி பாவத்திற்கு உட்படுத்தப்படுவதன் நோக்கம் என்ன? இன்னொன்று, அந்த பாவத்திலிருந்து நம்ம உட்படாம நம்ம எப்படி அதை தவிர்ப்பது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். முதல்ல பாவத்தை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஜென்ம சுவாப பாவம், பிறவியின் அடிப்படையில் அல்லது குணத்தின் அடிப்படையில் நமக்குள்ள பாவம் இருக்கிறது. இது பிரவேசித்த பாவம் இல்லை, இது ஆல்ரெடி இருக்கிற பாவம். அதனால தான் தாவீது நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு துர்க்குணம்னு ஒன்று இருக்குது. இன்னொரு டைப் ஆஃப் பாவம் இருக்குது. அது நம்ம இந்த உலகத்தில் வந்ததுக்கு அப்புறம் நாம போயோ இல்லை நமக்குள் பிரவேசித்தோ வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் மாதிரி இந்த பாவங்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா, பீடி, சிகரெட்டு, இந்த மாதிரி தன்னுடைய சரீரத்துக்கு எதிராக அல்லது மாம்சீக இதுக்கு எதிராக நாம் கமிட் ஆகக்கூடிய பாவங்கள். இது ஜென்ம சுவாபம் இல்லைனா கூட இது பிற்காலத்தில் நமக்குள்ளே வரக்கூடிய பாவம். இப்படி 2 விதமாக பாவம் இருக்குது. இந்த பிற்காலத்தில் நமக்குள்ளே வரக்கூடிய எந்த பாவம் நம்ம எகிப்தின் வல்லமைகள்னு சொல்கிறோம். செங்கடலை பிளந்து நம்ம கடந்து வரும் பொழுது அந்த எகிப்தின் பாவங்கள் எல்லாம் அந்த கடலுக்குள்ளே மூழ்கடிக்கப்பட்டது. நாம் கரை சேர்ந்தோம். இதை தான் நம்ம ஞானஸ்நான சத்தியத்தை உபதேசிக்கிறோம். வெளியிலேருந்து நமக்குள்ளே பிரவேசித்த பாவத்தை நம்ம ஞானஸ்நானத்தின் மூலமாக கழுவி எடுத்துடுறோம் இல்லையா? இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஜென்ம சுவாபம்னு ஒன்று இருக்குது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றா கூட அவனுக்குள்ள ஜென்ம சுவாப பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதை அழித்து, அதை தான் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கிலீஷில் சொல்லுவோம், மறுரூபமாகுதல். அந்த ஜென்ம சுவாபத்தை நிரந்தரமாக அழித்து ஒழித்து மறுரூபமாகுதல் தான் ஃபைனல் சால்வேஷன். நம்ம ஆல்ரெடி கடைசி ரட்சிப்பு பற்றி நான் பேசியிருப்பேன். இந்த ஃபைனல் சால்வேஷன், இறுதி ரட்சிப்புக்கு நம்மளை கொண்டு போகும். ஸோ ரட்சிப்புன்றது நாம் எகிப்திலிருந்து செங்கடலை பிளந்து கடந்து வந்ததை நம்ம குறிக்குது. இறுதி ரட்சிப்பு, ஃபைனல் சால்வேஷன் அப்படிங்கிறது நம்முடைய ஜென்ம சுவாபத்தின் பாவத்தை அடியோடு அழித்து நம்ம மறுரூபமாக்குதல். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று நாம் மறுரூபத்தை அடைந்து கொண்டுட்டு தான் இருக்கிறோம். தவிர ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று தன் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்ட உடனே அவன் அப்படியே பறந்து பரலோகத்துக்கு போகல. முதல்ல நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு விஷயம், சரி நான் எல்லாத்தையுமே இது அறிக்கை விட்டுட்டேன், ஆனாலும் நான் விழுந்து போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது அதாவது பரலோகத்துக்கு போகக்கூடிய பாதை மிகவும் குறுகலும் நெருகலுமான பாதை நம்ம படிக்கும். இந்த ரொம்ப நேரோவான இந்த பாத்தில் நம்ம போகும்போது ஜஸ்ட் இமேஜின் யுவர் செல்ஃப். இப்போ ஒரு வயக்காட்டு வழி நடந்து போகிறோம்னு வச்சுக்கோமா, 2 பக்கம் சேரும் சகதியமாக இருக்குது. ஒரு சின்ன வரப்பில் போகிறோன்னா நீ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனால் கூட தன்னிச்சையாகவே உன்னுடைய பாதத்தை இடது பக்கத்து வயல்லையோ வலது பக்கத்து வயல்லையோ கீழே சேரு சகதியில் தான் ஊட வேண்டிய வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியே நம்ம அந்த உன்னத பயணத்தை விட்டு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனால் கூட நம்ம பாவத்தில் தான் விழுவோம். ஏன்னா இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜார்னி தான். அதனால அப்போ இந்த பாவத்தை நம்ம நியாயப்படுத்தலாமா? பாவத்தில் விழுறது சகஜம் தானே அப்படின்றா அது ரொம்ப தப்பு. அடுத்த விஷயம் எப்படின்னா, பாவத்துக்குள்ள நம்ம விழாம இருக்கிறது அப்படின்னா தேவ சமூகத்தை நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். அதிகமாக தேற்றரவாளராகிய பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு மட்டும்தான் நாம் இடைப்பட வேண்டும், நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம தொடர்ந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஜார்னி, இந்த பயணத்தை, இந்த ஆவிக்குரிய பயணத்தை நம்ம தொடங்க முடியும். அதை தவிர நமக்கு வேற வழியே கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல நம்ம ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்றோம்னா அப்படியே நம்ம பரலோகத்துக்கு போல திரும்பவும் இங்கே தான் இருக்கோம். நம்ம ஃபைனல் சால்வேஷன், கடைசி ரட்சிப்புன்னு ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால, அதுக்காக தான் நமக்கு கிருபையின் காலத்தில் இந்த தேற்றரவாளராகிய பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் பெற்ற ஒருத்தரும் தேவ சமூகத்தை என்னைக்கு மிஸ் பண்ணவே கூடாது. ப்ரேயருக்கு போகிறதோ, ஜெபம் பண்ணுறதோ, வேதம் வாசிக்கிறதோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்படி எதுவுமே இல்லை, நமக்கு ஆப்ஷன் இல்லைன்னா கூட ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஒரு ஸ்தோத்திர பலியாக இட்டு இருக்கணும். அப்போ மட்டும்தான் பரிசுத்தாவியானவருக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவை நம்ம மேம்படுத்த முடியும். அப்போ மட்டும்தான் பாவத்தின் வல்லமைகளை நம்ம எதிர்கொள்ள முடியும் தொடர்ந்து. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன தான் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள பாவத்தின் வல்லமைகள் வெளியிலிருந்து கண்டிப்பாக நுழையும். அடுத்தாக்கில் ஒரு மனிதன் எதற்காக சோதிக்கப்படுகிறான்? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டெம்டேஷன், அதான் சோதனை அப்படிங்கிறது. அது ஸ்பிரிச்சுவலி சோதனையாக இருந்தாலும் சரி, இல்லை லிட்ரலி சோதனையாக இருந்தாலும் சரி, அது சகிச்சா மட்டும்தான்
ஒரு மனிதனுக்கு ஜீவகிரீடம் கிடைக்கும்ன்றது நியதி. அதனால தான் நம்ம சோதிக்கப்படுகிறோம். அதனால தான் யோபினுடைய புஸ்தகத்தில் பிசாச சோதனைக்காரன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சோதனைக்காரன் நம்மகிட்ட ஒவ்வொரு தடவை வரும்போது நம்ம வெள்ளியை போல பொன்னை போல புடமிடப்படுகிறோம். நமக்கு ஒவ்வொரு டைமும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ரொம்ப ஹார்ட்கோர் ஒரு சோதனை, ஒரு டெம்டேஷன் அப்படின்னா இந்த ஜென்ம சோபங்களை அடியோட வேறறுத்து நாம் மறுரூபமாக்கப்படுதல் தான் மிகப்பெரிய சோதனை. ஸோ நம்ம தேவ சமூகத்தை எந்த அளவுக்கு ப்ரிசர்வ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு க்ரோத் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு பிசாசனுடைய சமூகத்தை தேடி போகிறோமோ, இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் போயிட்டு தேவனை தேடினா எப்படி அங்கே கடவுள் எப்படி இருப்பார், அங்கே ஆண்டவர் எப்படி இருப்பார், அங்கே அவுத்து போட்டு ஆடுறவ தான் இருப்பான். ஸோ எந்த இடம் நமக்கு உணர்த்தப்படுகிறது தப்பான இடம், அதை நம்ம தவிர்க்கணும். அப்போ தான் நம்மளால் பாவத்தை ஜெயிக்க முடியும்.